வேளாளர்னா யார் தெரியுமில? இயக்கத்தோட போராளினா யார் தெரியுமில? இயக்கத்துக்கு ஒரு போட்டா போடக்கூடாது, இயக்கம் நல்லா இருக்கணும், நம் சமுதாயம் வாழணும்னு நினைச்ச வன்னியர் சமூகத்தில் பிறந்த காடுவெட்டி ஐயா குரு அவர்கள் தான். 135 சிறைவாசம், 136 முறை சிறைவாசம் அடைஞ்சிருக்காரு, 125 வழக்கு, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 2 புடா சட்டம். அந்த ஐயா வன்னியர் சமூகத்துக்காக பாடுபட்டாலே தவிர ஒரு நாளும் பிளக்ஸ் போர்டுல ஏறணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. ஒரு நாளும் தனக்கு பின்னாடி பாசறையை வச்சது கிடையாது. தனக்கு பின்னாடி இன்னைக்கும் போலாத பாடியது கிடையாது. அவர்தான் தன்னோட இனத்துக்காகவே வாழ்ந்து தன்னோட வன்னியர் சமூக மக்களுக்காகவே மறைந்தாருன்னா ஐயா காடுவெட்டியார் குரு அவர்களுடைய அரசியலை பார்த்து வளர்ந்தவன் நான். அடுத்தது சேராங்குளத்தில் பிறந்தேன்னா நான் சும்மா வந்து பிறந்த ஏதோ வந்து ஆர்வப்பாளர்ல அரசியல் பண்ண வரல. சேராங்குளத்தில் வாசியம் ஐயங்கார்னு ஒருத்தர் பிறந்தாரு. இந்திய சுதந்திரம் அடைவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே 1932 ஜனவரி 26ஆம் தேதி சென்னை ஜார்ஜ் கோட்டையில இரவு 2 மணிக்கு 200 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் ஏறிய ஆங்கிலேயர் கொடியான யூனியன் ஜாக்க அறுத்து கொடியை தள்ளிட்டு இந்திய தேசிய கொடியை பறக்க விட்ட மாவீரன் ஆரிய பாசியம் ஐயா பிறந்த சேராங்குளத்தில் பிறந்தவனா. அதனால இந்த குள்ள நரி ஓடு நரி ஒட்டு நரிக்கெல்லாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். நான் அரசியல் எதற்காக இங்க நடக்கிற வேளாளர் சமூகத்தினுடைய பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த வேளாளர் சமூகத்தை கூறுபட்டு அடையிறதுக்காக பண முதலைகள் பணப்பட்டியலோட வியாபாரத்தில் அலைஞ்சிட்டான். இன்னைக்கு சொல்ற எம்என்பி ராஜா பின்னாடியும் வேளாளர் முன்னேற்ற பின்னாடி இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணா சரவணா அவர்களுக்கு பின்னாடி இலக்கிய இளைஞர்கள்லாம் சாதாரண இளைஞர்கள் கிடையாது. ஒவ்வொரு இளைஞர்களும் 1000 இளைஞர்களுக்கு சமம். ஏன்னா பல்வேறு கட்ட பணம் வியாபாரம், பல கட்ட அரசியல் பதவி எதுவும் வேணாம். நான் சாதிக்காக என் இயக்கத்திற்காக என்னோட உயிர் மூச்சுகளை போராடக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த வேளாளர் முன்னேற்றத்தில் பயணிக்க முடியுமே தவிர இங்க வந்து கம்பெனி ஐடி கம்பெனி மாதிரி இந்த சமுதாய கம்பெனி வச்சு நடத்துற முதலாளி நடத்த முடியாது. பிள்ளைமார் சமூகம் என்கிற அரசியலை ஒருபோதும் கேட்க மாட்டேன். தமிழ்நாட்டில் 42 உறுப்பினர்கள் வாழக்கூடிய இந்த வேளாளர் சமூகத்துக்கு என்றைக்கும் இந்த வேளாளர் முன்னேற்ற கழகம் தான் இருக்குமே தவிர இங்க பிள்ளை அரசியலை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன். பிள்ளை அரசியலை செய்து இங்க பாஜக இங்க திட்டம் திட்டி இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வழக்கு ஒருபோதும் அஞ்சாது இந்த வேளாளர் முன்னேற்ற கழகம். இங்க ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயரு பாப்பா ஒரு வேலை பண்ணியிருக்கான். என்னன்னா இந்த வேளாளர் சமூகம் வேளாளர்னு சொல்லாத 42 உறுப்பினர் வேளாளர்களையும் அவன் ஒன்றிணைச்சிட்டானா இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடியது வேளாளர் தான் இருப்பான். அந்த வேளாளர் ஆளக்கூடாதுன்னா நீ பிள்ளை அரசியலை கொண்டு வா. இந்த பிள்ளை அரசியலை கை தூக்கி நிற்க கைக்கூலிகள் நிறைய பேர் இருக்கா. அவன் இந்த வேளாண் சாதியை கூறுபட்டு பிளப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க இங்க கிளம்பி இருக்கான். அந்த பிள்ளை அரசியலை ஒருபோது வேளாளர் முன்னேற்ற கழகம் ஆதரிக்காது. வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை கோட்பாடு இருக்கிறது. இங்க 42 உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரே வேளாளராக இங்க அரசியல் செய்வோமே தவிர இங்க பிள்ளை அரசியல் கிடையாது. இங்க பண முதலே ஐயா ஏசிய சண்முகத்துக்கும் வேலை கிடையாது. இங்க பிள்ளை அரசியல் செய்யக்கூடிய பணப்பட்டி முதலீடுக்கும் வேலை கிடையாது. இங்கே வேளாளர் முன்னேற்ற தமிழ்நாட்டில் எந்த வேளாளனை தொட்டாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சிறு வேளாளனை தொட்டா கூட தமிழ்நாட்டில் ஒரு பஸ் ஓடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஈஸியா நினைச்சிட்டான் வேளாளனை தொட்டா யாரா கேட்டான்னு. என் தம்பி நீடாமங்கலத்தில் அரிகரை படுகொலை செஞ்சப்ப நீடாமங்கலத்தில் சின்னதா பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு 1500 நோட்டீஸ்ல 3000 பேரை திரட்டி நீதி கேட்டனா அது யாருனால? இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுயநலம் இல்லாத பணபலத்துக்கு விலை போகாத என் வேளாளர் சமூகத்துடைய குரலாக இங்கே
முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு எங்க ஒழிக்கும். என்ன செஞ்சது என் சமுதாய பெண்? என்னடா செஞ்சது? வயிற்று பழப்புக்காக ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததுடா. தாயலி பயிரலா ஆடு மேய்ச்ச பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ய முயற்சி பண்ணப்ப மானம் பெருசா, கருப்பு பெருசா, உயிர் பெருசா, உயிரிய மயிருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லி தன் உயிரை மாய்த்து கொண்டாங்களே. என் தங்கை, என் அக்கா ஐக்கா சுதா அவர்களுடைய உயிரை பிச்சையா போட்டோம்டாங்க. அந்த அந்த அக்கா இறந்த பொழுது யாரா வந்தா நீதி கேட்டு? உங்களுக்கு அண்ணா திமுக காரன் வந்தானா? திமுக காரன் வந்தானா? கம்யூனிஸ்ட் காரன் வந்தானா? நாம் தமிழ் சீமா வந்தானா? ரத்தம் உடம்புல ஓடக்கூடிய வேளாண் ரத்தம் 3000 பேர் அங்க கொராச்சில நின்று என் அக்கா சுதாவுக்காக நீதி கேட்டானே. யாரா கேட்க முடியும்? இந்த சாதி, இந்த அண்ணா சமூகத்தை, இந்த சாதி சங்கம், இந்த அமைப்பு கட்டமைப்பு இல்லைன்னா இந்த வேளாளரோட காப்பாற்ற யார் எந்த இயக்கடா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல? லட்சம் இயக்கம் இருக்கலாம், லட்சம் இயக்கம் இருக்கலாம், அதெல்லாம் அண்ணா சமூக இயக்கமாக இருக்காது. அண்ணா சமூக இயக்கம் பாடிபுரி சாப்பிடுற இயக்கம் கிடையாது. இங்க போராட்டம் தான், சாதிக்காரனை சீர்திருந்தால் கலவரம் தான் வெடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இங்க சாதிக்காரனை தொட்டுட்டு எவனும் இங்க வந்து அரசியல் பண்ணிக்கலாம். இங்க சாதியோட கச்சாச்சி அதிமுக ஆபீஸ்ல திருச்சியில ஒரு சாதிக்காரன் அடைக்கிறான். தாயலை பையன் இந்த சாதியில வேணால சாதியில பிறந்தான் ஒருத்தன். ஏடா பழனிய முத்திரையர் சமூகத்துல பிறந்த எம்எல்ஏ பழனிய படிக்க குரல் கொடுக்குறான். எவ்வளவு கேள் கட்ட பயம். இடே உனக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவரா நீ? ஏண்டா ஏண்டா பண்ணாடா தாயலையா உங்க உடம்புல ஒரு வெள்ளாளர் தமாலையாடா? ஏண்டா சிங்காரவேலன்னு ஒருத்தர் கொட்டூர் பேரளத்துல கந்து வட்டியில பயந்து நீதி கட்டு போனாரா காவல் நிலையத்துக்கு. காவல் நிலையத்தால் துன்புறுத்தப்பட்டு மண்ணனை ஊத்தி கொளுத்திட்டாரா. எத்தனையோ பேரம் இந்த எம்என்பி ராஜா இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்கு எத்தனையோ பேர் நடந்ததுடா. டேய் பணம் என் மயிருக்கு சமண்டா. என் சாதிக்காரனுக்கு நீதி கிடைக்கிறதுனால 4 போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துறா. இன்னைக்கும் அந்த சிங்காரவேலுக்கு நீதி கிடைக்கிறடா. அந்த சிங்காரவேலுக்காக அந்த இறந்த துக்கத்தை விசாரிக்க அண்ணா திமுக காரன் திமுக காரன் ஒருத்தம் கூட வரலையாடா. ஏன்? இந்த வெள்ளாள ஓட்டு போட்டுருவான். எங்க வேணாலும் வெள்ளாள ஓட்டு போடுவான். என்ன காரணம் தெரியும்ல? அவனுக்கு கட்டமைப்பு கிடையாது. கை கட்டி போயிடுவோமா சொல்லு? தம்பி அறிகிற வீட்டுக்கு துக்க விசாரிக்க எந்த மாவட்ட செயலாளர் எந்த எம்எல்ஏ ஆச்சும் துக்க விசாரிக்க வந்தானா? கார்ல தடிக்க உனக்கு துக்கத்தை விசாரிக்க போயிட்டாங்க. அடிபட்டு காலில் நீடாமங்கலத்துல காலில் அடிபட்டது ஒரு நிர்வாகிக்கு, திமுக நிர்வாகிக்கு. அமைச்சர் ஓடுறாரு, அங்க அமைச்சர் ஓடுறாரு. இல்லடா திமுக பேசுறான், அண்ணா திமுக பேசுறா. இந்த மாநாடு இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல மேடையில எனது உறவு, இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல எனது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் கொடுத்த காசுல போட்ட மாநாடு. அதனாலதான் நான் தெம்போட காலையில தூக்கி விட்டு பேசுவேன். நான் அண்ணா திமுக காரனே திமுக காரனே காசு வாங்கிட்டு இந்த மாநாடு நடத்தினா நான் உங்ககிட்ட ஐயா மதிப்பிற்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்பிற்குரிய பேசிட்டு இருக்கணும். இன்னைக்கும் சொல்றேன், என் இயக்கம், என் சாதி, என் கட்டமைப்பு வேளாளர் கழகம் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம்னா யார்கிட்டையும் காசு கொடுங்க பணம் கொடுங்கன்னு கேட்கல. இந்த சமுதாயத்துடைய நல்ல உள்ளங்கள், இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் தானா வந்து 25,000 30,000 கொடுத்தாங்க. இந்த மாநாடு வெற்றி மாநாடா அடைஞ்சது. இந்த மாநாட்டோட கோரிக்கை என்ன? இந்த மாநாட்டோட பிரச்சனை என்ன? ஏதோ சட்டமன்ற எலெக்ஷன் வந்துட்டு 234 தொகுதி சீட்டு வாங்கினா அது கிடையாது. வேளாளர் சமூகத்துடைய 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் போயிருந்தாங்களே, ஒரு வேளாளர் இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? இந்த சமூகத்தில் நடந்த எத்தனையோ கொலைகளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? எல்லாரும் சொல்றீங்க அடிப்படையோட வேளாளர்களுடைய தேவைகள் என்ன? சட்டமன்றத்துக்கு போயிட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துருமா? கிடையாது. நம்ம வேளாளருடைய பாரம்பரியம் 42 உட்பிரிவு வேளாளராக தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 42 உட்பிரிவு வேளாளர்களையும் ஒரே வேளாளராக அறிவிக்கணும். நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும். நமது வேளாளர்களுடைய எழுச்சி குரலாக நம் வேளாளர் மீது கை வந்தால் வேளாளர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் சாலை மறியல் செய்யும் என்கிற இந்த கோரிக்கையை இந்த மாநாடு தமிழக அரசுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு இயக்கம் தான் இது. அந்த மாநாடு தான் இது.
இந்த மாநாட்டு மூலியமாக எங்களது 7 கோரிக்கை அம்சத்தையும் முன்னிறுத்தி இந்த மாநாடு மிக பிரமாண்டமான வெற்றி மாநாடாக அமைந்தது. இந்த அமைந்ததற்கு ஒட்டுமொத்த வேளாளர் சொந்தங்கள் தான் காரணம், என்னோட நிர்வாகிகள் தான் காரணம் என்று வாய்ப்பளித்த உங்கள்